வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் வேலேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான கீ ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏ டைப்புக்கான கீ ஆன்சர் இருக்குது, பி டைப்புக்கான கீ ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஆல்ரெடி தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் கீலாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கூட்ஸ்னால் என்ன? இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் ஆஃப் கூட்ஸ் இம்பல்ஸ் ஃபார் த சர்வீஸ் ஆல்சோ அன்லெஸ் த ஸ்பெஷலிஸ்ட் அதர்வைஸ். அதே மாதிரி காஸ்ட் ரெஃபர் டு ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் காஸ்ட் த ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் ப்ரொடக்ஷன். செல்லிங் காஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் என்னென்ன இருக்குது, நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ், ரியல் வேஜஸ், டைம் வேஜஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஆன்சர் கீ எல்லாம் ஒரு மாடல் பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க, என்ன டைப்பில் கேட்டிருக்காங்க, எப்படி வேல்யூஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கீ ஆன்சரை வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் 11th எக்கனாமிக்ஸில் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த கீ ஆன்சரில் இப்போ நான் ஷார்ட்ஸ் மோடில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். டிக்ளைன் த இந்தியன் ஹேண்டிகேப்ஸ், ரெமடிஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சப்சிடரி ஆக்குபேஷன், ரூரல் ஒர்க்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ரூரல் இன்டர்செக்ஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், எனி 3 வித் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 2 மார்க்னால் கண்டிப்பாக 3 பாயிண்ட் இருக்கணும். 3 பாயிண்ட் எழுதுங்க. 4 மார்க்னால் பார்த்தோன்னா ஒரு 4 பாயிண்ட் எழுதணும். ஏன்னா 1 or 2 பாயிண்ட் தப்பாச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் போடுறதுக்கு. கேரக்டர்ஸ் ஆஃப் லேபர், நேச்சுரல் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நேச்சுரல் எக்கனாமிக்ஸ், ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஐடியா இன்ஃபர்மேஷன் ஃபார் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேஷன் இருக்கும், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, டிரான்ஸ்மிஷன், எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் போட்டு அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டேன், +1 இங்கிலீஷ் மீடியமும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வேறு என்ன ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஆன்சருக்கு என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.